சினிமாவில் வந்து ஹீரோவா நடித்து அவன் அடிக்கிறான், வைக்கிறான், உதைக்கிறான் அப்படிங்கிறத பார்த்த உடனே அந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த குழந்தைகள்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வயசுக்குள்ளே உள்ளவங்க கூட அதை ரசிக்கிறானுங்க. ஒரு சண்டை காட்சி வந்தால் நானெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா டக்குன்னு அதை பாஸ் பண்ணி அடுத்த சீனுக்கு போவோம். ஆனால் அதை பார்ப்பாங்க. என்னமோ இவர் தான் அவன் சண்டை போட்டு அந்த 50 பேர்த்த 100 பேர்த்த அடிக்கிற மாதிரியும் அதெல்லாம் காட்டுறாங்க. 2வது இந்த ஆளு படத்துல பூராமே தீவிரவாதிகளா தான் காட்டுவான் முஸ்லீமா. தீவிரவாதியா காட்டுறதுக்கு வேற ஆளே இல்லையா? முஸ்லீம் தான் தீவிரவாதியா? முஸ்லீமை மாத்திரம் இல்ல தீவிரவாதியா கதை காட்டுவான். எழுதுறது வேறொருத்தர், இவர் கதை நடிக்கத்தானே எழுதுனா செய்றாங்க. அதெல்லாம் இவங்கிட்ட கதை சொல்லி இவன் கதை ஓகே பண்ணா தான் மறுபடியும் போகும். இவன் கேட்காம கதை கேட்காம ஒத்துக்க மாட்டான். யாரா இருந்தாலும் திரைப்படங்கள்ல ஹீரோக்கள் வந்து அந்த கதையை கேட்டு அந்த கதை பிடிச்சா தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்களே தவிர இல்லைன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க.